நான் சி. ஜோசப் விஜய் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலை நிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். சி. ஜோசப் விஜய் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் முதலமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். സത്യവാചകം ചൊല്ലുകി ജോസഫ് വിജയ് തമിഴ്നാടിന്റെ മുഖ്യമന്ത്രിയായി ചരിത്രം കുറിച്ചിരിക്കുന്നു. ജോബി ചേരുന്നുണ്ട്. ജോബി, നമുക്ക് ദൃശ്യങ്ങളിൽ കാണുന്നത് പേപ്പറിൽ നോക്കാതെ സത്യവാചകം വളരെ ഉച്ചത്തിൽ ആവേശത്തോടെ ചൊല്ലുന്ന വിജയാണ്. ഇനി മന്ത്രിമാരുടെ ഊഴമല്ലേ? വിജയ് എന്ന പേര് എന്ന വിജയ് പറഞ്ഞപ്പോൾ തന്നെ ഇതൊരു വലിയ ആരവത്തോടെയാണ് ഈ സ്റ്റേഡിയം അക്ഷരാർത്ഥത്തിൽ പൊട്ടിത്തെറിക്കുന്ന നിലയിലാണ് പ്രതികരണം നമ്മൾ കണ്ടത്. വിജയ് നമ്മൾ പുറത്താണ് നിൽക്കുന്നത്, പക്ഷേ ടെലിപ്രോംപ്റ്റർ ഇല്ലാതെ വിജയ് വായിച്ചു എന്നതിന് ആദ്യത്തെ അദ്ദേഹത്തിന്റെ സിനിമാ സ്റ്റൈലിൽ തന്നെ ആ ഡെലിവറി അദ്ദേഹം നടത്തി എന്ന് വേണം നമ്മൾ മനസ്സിലാക്കാൻ. ആ സത്യവാചകത്തിന്റെ ആദ്യത്തെ ഭാഗം അദ്ദേഹം അങ്ങനെ തന്നെ പറഞ്ഞു എന്ന് വേണം നമ്മൾ മനസ്സിലാക്കാൻ. അദ്ദേഹത്തിന്റെ ഒരു സിനിമാ താരം എന്ന നിലയിൽ അദ്ദേഹത്തിന്റെ സിനിമ ഈ രാഷ്ട്രീയ യോഗങ്ങളിലെ പ്രചാരണ യോഗങ്ങളിലെ പ്രസംഗ ശൈലി എങ്ങനെയായിരുന്നോ അദ്ദേഹം ഈ വേദിയിലേക്ക് സത്യപ്രതിജ്ഞാ വേദിയിലേക്കും അതേ രൂപത്തിലാണ് എത്തിയിരിക്കുന്നത് എന്നുള്ളതാണ് കൗതുകം. ഇനി പി ജി പറഞ്ഞതുപോലെ മന്ത്രിമാരുടെ നിമിഷം ജോബി, നമുക്ക് ഒരിക്കൽ കൂടി വിജയുടെ സത്യപ്രതിജ്ഞാ വാചകങ്ങൾ കേൾക്കാം. ഒരിക്കൽ കൂടി. சி. ஜோசப் விஜய் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலை நிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும்
என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். അങ്ങനെ ആണ്ടവൻ മീതെ ആണയിട്ട് ജോസഫ് വിജയ് തമിഴ്നാടിന്റെ മുഖ്യമന്ത്രിയായി സത്യപ്രതിജ്ഞ ചെയ്ത് അധികാരമേറ്റിരിക്കുന്നു.